முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறது, நிப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒரு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 21 பாயிண்ட் பிளஸ்லயும், பேங்க் நிப்டி -443 பாயிண்ட் மைனஸ்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம், நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த 24,200 247 204 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு, ஸோ 24,180 அந்த லோ 170 அப்படிங்கிற லோ வந்துட்டு திருப்பி மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கு. 316 வந்து மார்க்கெட் இன்னைக்கு செட் ஆயிருக்கு. அப்படின்னா சொன்ன மாதிரி மார்க்கெட் டவுன் ஆனாலும் திருப்பி மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா அப் சைடு தான் போயிருக்கு. நிப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் கொடுக்கலாம். நான் வந்து அப் சைடு போகும்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை, ஏன்னா ஓபன்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்ததால மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரலான்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் சின்னதாக ஒரு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 52,500 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ 52,500 52,400 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ அந்த 52,500 கீழே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா வருதுன்னா 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு 52,500க்கு மேல சஸ்டெயின் ஆகுது, அதையும் பிரேக் பண்ணி மேல போறோம் அப்படின்னா 53,000 போகும். ஓகேங்களா, ஸோ 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நிப்டிக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 24,300 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி 24,250. ஸோ அதான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழே வந்து 24,200 இன்னைக்கு வந்தது. ஓகேங்களா, அதுக்கு மேல போனா 24,400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணா வருதுனா மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 24,300ல 33 லட்சம் கால் ரைட்டர்ஸும் 37 லட்சம் புட் ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ புட் ரைட்டர்ஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து புட் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா 24,200ல பாருங்க 47 லட்சம் கான்ட்ராக்ட். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாருங்க ஹையா இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 30 லட்சம் தான் இருக்கு. ஸோ மேபி இங்கதான் அட்ஜஸ்டா இருக்கிறதால மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்ப 24,300க்கான கால் ஆப்ஷனும் 24,400க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ மார்க்கெட் மேல போறதுல மீண்டும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தாலும் மார்க்கெட் ஃபர்தரா மேலதான் போகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 24,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 24,300க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 86 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. 86 ரூபாயில பை பண்ணிட்டு இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 161 அப்படிங்கிற பிரைஸ டச் பண்ணிட்டு கீழே வந்து. ஸோ இதோட சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 132 ருபீஸும், அதுக்கும் கீழே வந்தா 109, 86 மூணும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு மார்க்கெட்டோட ஸ்பீடை பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம். அது என்ன ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டா பாருங்க, அதை பிரேக் பண்ணி இங்க ரீடெஸ்ட் பண்ணி போறோம். ஆனா கரெக்டா அக்யூரேட்டா இருக்காது இருந்தாலும் இதை ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ வருதுனா நாளைக்கு இதுக்காக நம்ம ட்ரெண்ட் லைன் இப்ப போட்டாலும் கூட இதுக்கு ட்ரெண்ட் எடுத்தாலும் இந்த ஹைக்கா ட்ரெண்ட் எடுத்தாலும் மார்க்கெட் திருப்பி எங்க வரலாம், இப்போ 109 வரலாம் அல்லது 132. 109 கூட வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் திரும்பலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்ப வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் கையா இருக்கிறதால மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் புட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும் 23,400க்கான புட் ஆப்ஷன் நான் காமிச்சிடறேன். 24,400க்கு ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான்னா 145 ரூபாய் பை பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு மார்க்கெட் சரி ப்ரீவியஸா வாங்கியிருக்கான். இன்னைக்கு பார்த்தா நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 251ங்கிற ஹைட் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் என்ன இருக்கு நல்ல ஒரு ஃபால்ட் ஆகிட்டு இப்போ 145ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலை வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ புட் சைடு பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்க புட் சைடு எடுக்கிற மாதிரி இருந்தா 148 தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 217, 251 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வாட்ச் பண்ணிங்க.
இதுதான் நிப்டிக்கான இப்போதைக்கான லெவல்ஸ். மார்க்கெட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ணீங்க தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல இதை விட நல்ல ஹை ஏறிட்டாங்க தெரியுதுங்களா. மார்னிங் ஒரு டவுன் கொடுத்தாலும் மார்க்கெட் என்ன அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. ஃபுல் டேவும் மார்க்கெட்ல பையிங்ல தான் இருந்திருக்கு, செல்லிங்ல இல்ல. ஏன்னா சோ பையர்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நேற்று இன்னைக்கு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு யாராச்சும் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி அரை மணி நேரத்துல அவங்க லாஸ் தான் புக் பண்ணியிருக்க வேண்டியதும், ஸ்டாப் லாஸ் தான் கிட்ட ஆயிருக்கும். மார்க்கெட் பார்த்தா தெரியும். மார்க்கெட் என்னதான் டவுன் ஆனது அந்த ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டை தான் மார்க்கெட் கன்டினியூ பண்ணும் எப்பவுமே. முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் எடுங்க சரிங்களா. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா எடுக்க வேண்டாம் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்ட் கூட டெவலப் பண்ண கால் ஆப்ஷன் மார்க்கெட் பையிங்ல இருக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷனே எடுங்க. புட் ஆப்ஷன் என்ட்ரி கிடைச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்காம கால் ட்ரெண்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா. 10 மணிக்கு தான் நீங்க என்ட்ரி கொடுத்துருங்க தெரியுதுனா கால் சைடு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. எப்ப எடுத்தாலும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. எப்பவுமே எடுத்த உடனே ட்ரேட் எடுக்க வேண்டாம், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல அல்லது 11 மணிக்கு மேல நீங்க 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பாருங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் மேல போயிட்டு அடுத்த கன்ஃபர்மேஷன் பாருங்க 11 மணிக்கு மேல தெரியுங்களா. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அல்லது ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்பெல்லாம் வந்து ரிவர்ஸ் கொடுக்குதோ கால்ஸ் கொடுக்குதோ அப்பெல்லாம் என்ட்ரி எடுங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் எடுங்க சரிங்களா. அடுத்து வந்து பேங்க் நிப்டியை பார்த்தரலாம். பேங்க் நிப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பார்த்தரலாம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 52,500 தான் மார்க்கெட் என்ன இருக்கு, 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ 52,500 டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுங்களா. ஸோ 52,500 கீழே போனா 52,000 தான். நாளைக்கு வந்து 52,500 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 52,700 இருக்கான். திடீர்னு 52,500 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போனா அடுத்து 53,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹையஸ்ட் ஓப்பனர்ஸ் இந்த 2 லெவல் தான் இருக்கிறாங்க. அதனால 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். 52,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இப்போ இன்னைக்கு 253 ரூபால பை பண்ணிக்கிறாங்க. 421 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குங்களா. ஸோ அதனால வந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்து 253 வாங்கலாம் அல்லது 132 இது 2 பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் பை பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 648ம் 922ம் அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கு. இந்த கட்டன் கேப் ஃபில் பண்ணி நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான், வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டி 52,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். லெவல் ஸ்டாப் லெவல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டிராப் பண்ணிருக்கு. இப்போதைக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆப்ஷன் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க வந்து மார்க்கெட் அதுக்கு கீழே போனா புட் சைடும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேங்க் நிப்டி. ஏன்னா பேங்க் நிப்டி ஒரு சின்ன ஒரு நல்லா டவுன் கொடுத்து இருக்கிறதால நம்ம இருந்தாலும் புட் சைடும் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 145 ரூபால ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க. 530ல இன்னைக்கு மார்க்கெட் டார்கெட் கொடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கான். 237 சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் திரும்பி இந்த 145ல பை பண்ணா மார்க்கெட் ஃபர்தரா வந்து டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 283, 354, 530 அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 237, 145 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணிக்க ஓகேங்களா. ஸோ 52,500 நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 52,500 மேல சஸ்டெயின் ஆனா 53,000 போகும். 53,000 ஃபர்தரா மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிடும். 52,500 கீழே வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கிற பட்சத்துல 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
நோட் பண்ணி வச்சுக்கங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அது எந்த சந்தேகம் இல்ல. இந்த ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது தெரியும் 1.48 1.34 அதாவது 24,300ல ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அடுத்த ஹையஸ்ட் ஓப்பனன்ஸ் 1.67 24,500ல. இதுல வந்து 1.21 24,400ல. அடுத்தடுத்தும் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் இருக்கு இதுல ஓகேங்களா. ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் தான் போட்டு வச்சிருக்காங்க. அதனால அடுத்தடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1.90 இங்க 22,200. அப்போ 22,200 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே போனா 2.31 24,000 தான் ஓகேங்களா. ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22 நல்லா ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 52,700ல நிக்கிறான் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தா தெரியும் 1.48 53,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கும் மேல போனா 1.28 53,500ல சரிங்களா. அடுத்தடுத்த சைக்கிள் தான் போடுதுங்க. அது பிரேக் பண்ணா ஃபர்தர் அடுத்த லெவல் போகும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 1,08,000 கான்ட்ராக்ட் 52,500லயும் அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா 1,11,000 கான்ட்ராக்ட் 52,000 இருக்கு. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 52,500 52,000. அதுக்கு அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 53,000 53,500 தான் ஓகேங்களா. வாட்ச் பண்ணிக்க. இதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இதை நோட் பண்ணிட்டு திங்கக்கிழமை மண்டே நீங்க ட்ரேட் எடுக்கும்போது இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, ப்ரீமியம் சார்ட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரீமியம் சார்ட்டும் சேஞ்ச் இன் ஓயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு 5 நிமிஷம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அதை வச்சு தான் நம்ம எடுக்கிற ட்ரேடு சரியாங்கிறத நம்மளால கணிக்க முடியும். ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். நீங்க ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரீமியம் சார்ட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீமியம் சார்ட்டை பார்த்தாதான் நீங்க எந்தெந்த லெவல்ல பை பண்ணலாம், ப்ரீவியஸா வாங்கிக்கலாம், அந்த லெவல்ல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த லெவல்ல முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாம உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம இருக்கும் ஓகேங்களா. அதனால ஒரு மூணை வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.